எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, இந்த சத்திய வெளிச்ச நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். इस सत्य ज्योति कार्यक्रम में आप सभी लोगों का हम स्वागत करते हैं. கடந்த எபிசோடுகளை எல்லாம் நீங்கள் கவனமாய் பார்த்து கொண்டு வருகிறீர்கள். तो पिछले एपिसोड में आप बहुत ध्यान से इसे देख रहे हो. அதனுடைய தொடர்ச்சியை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். तो उसकी लगातार जो कंटिन्यूएशन है उसे हम आज देखने वाले हैं. அநேகர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். बहुत लोग जो हैं इस कार्यक्रम के द्वारा आशीष को पाए हो, इसे मैं जानता हूँ. அநேக சாட்சிகளை கேட்கிறேன். बहुत गवाहियों को मैं सुन रहा हूँ. ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். परमेश्वर को धन्यवाद कहते हैं. இன்றைக்கும் விசேஷமான அதனுடைய தொடர்ச்சியான சத்தியத்தை பார்க்க तो போகிறோம். आज भी विशेष रूप से उसके कंटिन्यूएशन के सत्य को देखने वाले हैं. ஆகவே வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். तो इसलिए बाइबल को ले लीजिए. கர்த்தர் பெரிய காரியங்களை இன்றைக்கும் செய்வார். परमेश्वर आज भी महान चीज़ों को करेंगे. ஜெபம் பண்ணலாமா? प्रार्थना करेंगे. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். सब प्रार्थना करेंगे. அன்புள்ள ஆண்டவரே, हमारे प्रिय पिता, இந்த நாளிலும் इस दिन में भी ஆண்டவரே சத்தியத்தை அறிவீர்கள், सत्य को जानोगे, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் सत्य तुम्हें छुड़ाएगी என்று உம்முடைய வாயினாலே அந்த வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. आपने अपने मुंह के द्वारा इस शब्द को कहा है. அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. उस शब्द में जीवन है. அந்த வார்த்தை ஆவியா இருக்கிறது. वह शब्द जो है आत्मा बनकर है. அதுதான் எங்களை உயிர்ப்பிக்கிற ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கு. वह लिखा गया है, वो हमें जीवन को देने वाली आत्मा है करके लिखा गया है. நீர் எங்களுடைய ஜீவனாய் இருக்கிறீர். आप हमारे जीवन बनकर हो. ஓ, இதை காட்டிலும் மேலான ஒரு மகிமை இந்த உலகத்தில் எது இருக்க முடியும்? इसके ऊपर उत्तम महिमा दुनिया में क्या हो सकती है? எங்களை எவ்வளவாய் நீர் நேசிக்கிறீர். आपने हमसे कितने दूर तक प्यार किया है. ஆண்டவரே, கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக நீர் பாடுபட்டீர். कलवारी क्रूस में हमारे लिए आपने कष्ट को सहा. உம்முடைய இரத்தம் எங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கழுவி இருக்கிறது. तुम्हारे लहू ने हमारे सारे धर्म कार्य को, हमारे अपराधों को धो दिया. ஆதாம் இழந்து போன அந்த தேவ சாயலையும் ரூபத்தையும் நீர் எங்களுக்கு சிலுவையிலே சம்பாத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறீர். आपने आदम ने जो खो दिया है आपकी समानता और स्वरूप को, उसे आपने क्रूस में हमें कमा के वापस दिया है. அதிலே ஒரு துளி கூட எங்கள் வாழ்க்கையிலே குறைய முடியாது. परमेश्वर, उसमें एक भी घूंट वह आशीर्वाद कम नहीं हो सकता. அந்த ஜீவன் எங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்தே தீரும். तो वह जीवन हमारी जिंदगी में बहुत महान चीज़ों को करके पूरा करेगा. அந்த ஜீவன் தான் இந்த வார்த்தையிலே இருக்கிறதப்பா. वह जीवन जो है यह शब्द में है पिता. மனுஷன் அப்பத்தினால் பிழைப்பதில்லை, मनुष्य जो है केवल रोटी से नहीं, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். परंतु तुम्हारे मुंह से निकलने वाले हर एक शब्द से बचता है. ஆண்டவரே, நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். परमेश्वर धार्मिक जो है विश्वास के कारण बचता है. உம்முடைய வசனத்தின் மூலமா எங்களுக்கு விசுவாசம் வருகிறது. तुम्हारे वचन के द्वारा हमारे अंदर विश्वास आती है. இன்றைக்கும் आज भी உம்முடைய சாயலையும் உம்முடைய ரூபத்தையும் तुम्हारी समानता और तुम्हारे स्वरूप को எங்கள் சரீரத்திலும் எங்கள் மாம்சத்திலும் நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்பதை எங்களுக்கு விளக்கி சொல்லித்தாரும். परमेश्वर, हम किस तरह से उस कार्यों को हमारे शरीर में, हमारे मांस में हम पाते हैं, इस बात को आप सिखाइएगा. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்து வாசம் செய்கிறேன். शारीरिक या मौत के लिए रखी गई मरणहार हमारी शरीर को आप जीवन देने वाली आत्मा हमारे अंदर हो. அழிவுக்கேதுவாயின எங்களுடைய சரீரம், எங்கள் மாம்சம் அழியாமையை தரித்து கொள்ளும். परमेश्वर, मरने के लिए जो रखा गया है वह हमारी शरीर और देह जो है वह मरणहीन कार्य को प्राप्त करेगी. பலவீனம் உள்ள எங்கள் சரீரமும் எங்கள் மாம்சமும் உம்முடைய பலத்தினால் புதுப்பிக்கப்படும். परमेश्वर, निर्बल हमारा जो शरीर और मांस है तुम्हारे बल के कारण वह नया बन जाएगा. உம்முடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்தாலும் ஒளியாது. परमेश्वर, तुम्हारा शब्द जो है चाहे आकाश और पृथ्वी टल जाए लेकिन नहीं टलता है. Right now, Jesus. परमेश्वर की आत्मा भी
Lord, I come against the evil spirit working against your life-giving spirit. परमेश्वर जो आत्मा, जो अदुष्ट आत्मा, ये जो जीवन देने वाली आत्मा के विरुद्ध में काम कर रही हैं, उसको हम आज्ञा देते हैं। இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் உம்முடைய தேவ சாயலையும் ரூபத்தையும் அடைய வேண்டும் என்பதற்காகவே சிலுவையிலே நீர் மரித்தீர்। परमेश्वर हर एक इंसान जो पृथ्वी में जीता है, उन हर किसी को तुम्हारी समानता और स्वरूप को पाना है, इसीलिए आप क्रूस में कुर्बान हुए। ஒன்றான மெய் தெய்வமாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொன்னீரே। परमेश्वर आपने कहा है कि इकलौते भगवान यीशु और भगवान जो आप हो और उसके आपके पुत्र यीशु मसीह के ऊपर समझना जो है वो सही है, आपने कहा है। Through this episode, परमेश्वर ये एपिसोड के माध्यम से I am going to see your mighty works among the mankind. परमेश्वर आपकी क्रियाओं को हम देख सकते हैं प्रभु, आप मनुष्य के बीच में। The quickening spirit through the word of God is going to flow all over the world inside, Lord, in the body, in the flesh of every human. परमेश्वर आपकी जो जीवन को देने वाली आत्मा हर एक मनुष्य के देह और आत्मा में फैलने वाली है, ये मैं देखने वाला हूँ प्रभु। நீர் இருக்கிற பிரகாரமாகவே நாங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறோம்। परमेश्वर आप जिस तरह से हो उसी तरह हम भी यहाँ दुनिया में हैं। உமக்கு ஒப்பாக இருப்பதற்காகவே எங்களை நீர் ஆண்டவரே மறுபடியும் புதுப்பித்து எங்களை உயிர்ப்பிக்கிறீர்। परमेश्वर आपकी समानता में रहने के लिए आपने हमें नया बनाया है, आपने जीवन को दिया है। இதை கேட்கிற இதை ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே மனிதனுடைய வாழ்க்கையிலும், மனுஷியனுடைய வாழ்க்கையிலும், வாலிபனுடைய வாழ்க்கையிலும், வாலிப பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும், சிறு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும், பெரியவருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடப்பதா। परमेश्वर से देखने वाले छोटे बच्चों से लेकर बड़ों के जीवन तक चमत्कार हो। ஆவியானவரே நீர் இந்த நாளிலே கிரியை परमेश्वर की आत्मा इस दिन में आप क्रिया करने वाले हो। Oh, I feel the presence of God. परमेश्वर आपके प्रसन्न को महसूस कर पा रहा हूँ। I feel the move of the Holy Spirit. मैं परमेश्वर की आत्मा की चलावट को महसूस कर पा रहा हूँ। The reviving, transforming the Holy Spirit is moving, Lord. परमेश्वर आपकी जो बदलावट को देने वाली आत्मा आ रही है, ये जा रहा है, आप काम कर रहे हो, मैं विश्वास कर रहा हूँ। All the broken bones be restored once again by the power of the Holy Spirit right now. परमेश्वर जो भी टूटी हुई हड्डियां हैं वे जो है सही हो जाए यीशु मसीह की आत्मा के द्वारा या शक्ति के द्वारा। All the weaknesses in the bodies be restored and become strengthened, Lord, by the power of the Holy Spirit right now. परमेश्वर आपकी शक्ति को के द्वारा जो है नई एक कार्य आए, वे निर्बल शरीर बलवंत हो जाए। As the word go through this, Lord, media, TV, and Lord, through all the way, the people be restored. परमेश्वर जो ये कार्यक्रम जिस माध्यम से जा रहा है, लोग इसे सुनकर वे भरपूर हो जाए। There is life and spirit in your word. परमेश्वर आपके शरीर में जीवन और शक्ति है। I believe mighty works you are doing right now. परमेश्वर आप महान चीजों को करने वाले हो, मैं विश्वास करता हूँ। வல்லமை இறங்கி तुम्हारी கொண்டிருக்கிறது, सामर्थ उतर रही है, கட்டுகள் உடைந்து கொண்டிருக்கிறது, जो बंधन टूट रहे हैं। இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரி, इसे देखने वाले मेरे प्रिय भाई बहन, ஒரு பெரிய மாற்றத்தை உன் சரீரத்தில் பார்க்கிறாய்। एक बहुत बड़ी बदलावट को आप शरीर में देख रहे हो। ஒரு விடுதலை வருகிறது। छुटकारा आ रहा है। இனி இன்று கண்ட எகிப்தியனை இனி காண மாட்டாய்। आज जो मिस्र देश के विरोधी को तुमने देखा है, उसको आइंदा तुम नहीं देखोगे। I am speaking the prophecy to everyone those who are watching this program. तो आज मैं आपको भविष्यवाणी के तौर में कह रहा हूँ जो इस कार्यक्रम को देख रहे हैं। If you believe, instant miracle will happen in your body, in every parts of your body. तो यदि आप विश्वास करेंगे तो जरूर एक चमत्कार आपके अंग में या शरीर के अंग में या शरीर में होगा। இந்த நிமிடம் வரைக்கும் உன் சரீரத்தில் இருந்த அந்த வியாதி இனி இல்லை। अब तक जो शरीर में बीमारी थी आइंदा नहीं रहेगी। சோதித்து பார்। आप जाके इसे जांच के देखिए। இதுவரைக்கும் இருந்த அந்த தொண்டை வலிகள் நீங்கியது। अब तक जो भी तुम्हारे जो गले में परेशानी थी, जो पेन था, वो निकल गया है। பர்టిகுலர் அந்த தைராய்டு ப்ராப்ளம் நீங்கியது। जो भी थायराइड प्रॉब्लम है वो दूर हो चुका है।
எல்லா டிபி நோய்கள் எல்லா பலவீனங்களும் நீங்குகிறது. सारे टीबी की बीमारियां, सारी निर्बलता दूर हो रही है. ஆஸ்மா நோயிலிருந்து நீ விடுதலை आस्मा பெறுகிறாய். की बीमारी से छुटकारा पा रहे हैं. கேன்சர் நோய்கள், கேன்சர் கட்டிகள் கரைகிறது. कैंसर की जो खोफोडियां हैं, जो भी ट्यूमर्स है, वे जो है पिघल रहे हैं. அசைக்க முடியாத கை கால்கள் இப்பொழுது செயல்பட ஆரம்பிக்கிறது. जो हाथ पैर चल नहीं पा रहे हैं, वे अभी चलने लगेंगे. மூளை பகுதியில் இருக்கிற கோளாறுகள் சரியாகிறது. जो दिमाग में जो परेशानी है, वो सारी चीजें ठीक हो जाएगी. ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. एक सामर्थ उतर रहा है. If you believe, you will see the miracle happening right now instantly. अगर आप विश्वास करेंगे तो जरूर आप तुरंत एक चमत्कार को देख पाएंगे. Many people are watching right now. बहुत लोग इस कार्यक्रम को देख रहे हैं. The power of the Holy Spirit is flowing everywhere. परमेश्वर की आत्मा की जो सामर्थ है वह फैल रहा है. வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. सामर्थ उतर रहा है. வல்லமை இறங்கி सामर्थ கொண்டிருக்கிறது. उतर रहा है. I feel the presence of God, the power of the Holy Spirit is just flowing just like a river water. तो परमेश्वर की आत्मा की जो आत्मा है वो एक नदी के समान, पानी के समान बह रहा है. Dear brother, you receive your miracle. मेरे प्रिय भाई, आप इस चमत्कार को पाइएगा. என் அன்பு சகோதரியே, உன்னுடைய அற்புதத்தை நீ பெற்றுக்கொள். मेरे प्रिय बहन, आप अपने चमत्कार को पाइएगा. உன் யூட்ரஸ்ல இருக்கிற பிரச்சனைகள் हमारे மாறுகிறது. यूट्रस में रहने वाली जो भी कार्य है वो परेशानी बदल உன் जाएगी. இடுப்பு பகுதியில் இருக்கிற பலவீனங்கள் மாறுகிறது. तुम्हारे जो कमर में जो भी परेशानी है वो बदल रहा है. கர்த்தர் பெரிய காரியங்களை परमेश्वर செய்கிறார். महान चीजों कर रहे हैं. இயேசுவின் நாமத்தில் यीशु பிதாவே. मसीह के नाम में पिता. ஆமென். आमेन. திருப்பாதம் நம்பிவந்தே கிருபை நிறையேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறையேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே மனமார மாதனிரல்ல மனவேண்டுதல் கேட்டிடும் மனமார மாதனிரல்ல மனவேண்டுதல் கேட்டிடும் எந்தன்
கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதிரும் நாதா என்ன நிந்தை நீரேட்டிடும் என்னை கைவிடாதிரும் நாதா என்ன நிந்தை நீரேட்டிடும் உமக்காக யாவும் சகிப்பே உமது பலன் நீதிடுமே உமக்காக யாவும் சகிப்பே உமது பலன் நீதிடுமே திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தேவ சமூகத்திலே. எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, ஆவியானவர் இன்றைக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். परमेश्वर की आत्मा हमारे साथ मंडरा रहे हैं. இது ஒரு வித்தியாசமான எபிசோட். ये जो है ये अलग किस्म का एपिसोड है. உடனே வியாதி உள்ளவர்கள் இருப்பார்களானால் உடனே பக்கத்தில் கூட்டி வைத்துக் கொள்ளுங்கள். आप जो बीमार लोग रहेंगे तो उनको आप अपने नज़दीक बुला के रख लीजिए. முக்கியமாக மூளையில் ப்ராப்ளம், மென்டல் அந்த மாதிரி இருக்கிறவங்களை நீ கூட்டி வைத்துக் கொள்ளுங்கள். आप मुख्य रूप से जो दिमाग में जिनको परेशानी है उनको आप यहाँ पर लेकर ले आके நீ बैठा विश्वासिத்தால் दीजिए. இப்பொழுது ஒரு அற்புதம் अगर நடக்கும். आप विश्वास करेंगे तो अभी एक चमत्कार होगा. இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிற அந்த எந்த நோய், எந்த பலவீனம், அது எப்பேற்பட்டதானாலும் இப்பொழுது அற்புதத்தை நீ காண முடியும். तो वो बीमारी जो है अभी तक जो है वो किसी भी प्रकार का हो, अभी एक सामर्थ को पा सकते हो. ரெடியா இருங்க. आप तैयार रहिए. வசனத்தை கவனமாக वचन को கேளுங்க. ध्यान से सुनिए. கர்த்தர் பெரிய காரியங்களை परमेश्वर செய்கிறார். महान चीजों को कर रहे हैं. இயேசு கிறிஸ்து यीशु मसीह சிலுவையிலே மரித்து क्रूस में मर के உயிர்த்தெழுந்த பிறகு जी उठने के बाद ஒரு वचनத்தை படிக்கிறேன். तो एक वचन को मैं पढ़ता हूँ. லூக்கா 24 அதிகாரம் लूका सुसमाचार का पुस्तक 24वां अध्याय 39 வசனம். उसमें 39 जो है அது 37 இருந்து பாத்தீங்கன்னா தெரியும். 37 से पढ़ेंगे तो पढ़ेंगे. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து यीशु मसीह जी उठ के தான் உயிரோடு இருக்கிறதை சீஷர்களுக்கு அவர் காட்டிக் கொண்டே வந்தார். तो यीशु मसीह जी उठ रहे हैं, उस बात को सभी लोगों को दिखा रहे हैं. அவர்கள் ஒரு அறையிலே ரோம அரசாங்கத்துக்கு பயந்து போய் தங்களை ஒரு ரூமுக்குள்ளே பூட்டி கொண்டிருந்தார். तो वही कमरे में रोम जो अधिकारी से डर कर वे अपने आप को छिपा कर एक कमरे में बैठे हैं. அப்போ பாருங்கள், तब देखिए திடீரென்று இயேசு வீட்டுக்குள்ள வந்துட்டார். अचानक से यीशु मसीह अंदर आ जाते हैं. வந்தா பாருங்க என்ன நடக்குது பாருங்க. आते ही देखिए क्या होता है. 36 வசனத்துல இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். तब इन बातों को जब वे बात ही कर रहे थे, यीशु उनके बीच में आते हैं और कहते हैं कि तुम्हारे मन में शांति हो, तुम्हारे शांति रहे. 37 வசனம், அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். तो वे घबरा गए और वे देख के डरने लगे कि क्या वे एक भूत को देख रहे हैं.
38ஆம் வசனம், அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? तो 38वां वचन यहाँ कहा गया है कि तुम क्यों घबरा रहे हो, तुम्हारे मन में क्यों संदेह उठता है। பாருங்க, இயேசு அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டார். तब यीशु मसीह उस घर आ गए हैं। ஆனால் ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். लेकिन एक विषय को ध्यान देना है, வீடெல்லாம் பூட்டி இருக்குது. घर जो है बंद पड़ा है। ஆனா உள்ள எப்படி வந்தார்? लेकिन घर अंदर कैसे आए? அவர் மரிப்பதற்கு, சிலுவையில மரிப்பதற்கு முன்பு அவர் அப்படி ஒரு நாள் வந்ததில்லை. क्रूस में मरने से पहले कभी भी इस तरह से नहीं आए। அதனாலதான் அவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு. तो इसीलिए सभी लोगों को डर आ गया। ஒரு ஆவி தான் இப்படி வர முடியும். एक आत्मा इस तरह से आ सकती है। ஆனால் இயேசு வந்து விட்டார். यीशु आ गए। ஆனா அவர் முழு சரீரத்துல இருக்கிறார். और पूरे शरीर में है। சரீரம் அப்படியே தெரியுது. शरीर वैसे के वैसे दिख रहा है। அப்பதான் அவர் 39ஆம் வசனம், तब 39वां वचन, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள் என்று சொன்னார். तुम मैं ही हूँ वाकई में, तुम जान लो, इसलिए तुम मेरे हाथों और पैरों को देखना, என்ன தொட்டு பாருங்கள் என்று मुझे சொல்றார். छू कर देखना करके परमेश्वर ஒரு कहते हैं। ஆவியை போய் தொட முடியாது. क्या हम एक आत्मा को जाके छू सकते हैं? ஏன்னா ஆவிக்கு நமக்கு இருக்கிற இந்த உலக மாம்சம், இந்த மாம்சம் ஃப்ளஷ் எல்லாம் இருக்காது. अभी आत्मा को हमारे तरह देह में यानी शरीर में जो भी मांस है वो ऐसे नहीं रहता है। ஆனா இயேசு சொல்றார், लेकिन यीशु मसीह कहते என்னை हैं தொட்டு பாருங்கள். मुझे छूना। அப்படின்னா நான் வந்து எப்படி மரிக்கிறதுக்கு முன்பு இருந்தேனோ அப்படித்தான் இப்பவும் இருக்கிறேன். तो कहते हैं कि मरने से पहले मैं जैसे था वैसे के वैसे आज भी हूँ। நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லுகிறார். तब यीशु ने कहा कि तुम जो जैसे देख रहे हो कि मेरे पास शरीर है, मांस है और उसमें हड्डियां भी हैं, ये तो आत्मा में नहीं होते हैं। அடுத்த வசனம், தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். तो और पर अगले वचन में कहा गया है परमेश्वर ने अपने हाथ पैर उनको दिखाए हैं। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, உயிர்த்தெழுந்த பிறகு जी उठने के बाद அவருக்கு சரீரம் இருந்தது, उनके पास शरीर थी, மாம்சம் இருந்தது, मांस था எலும்புகள் இருந்தது. और हड्डियां थी। இதை நல்லா तो புரிஞ்சுக்கணும். इस बात को समझना है। இதுதான் ये जो है இந்த மறுபடியும் தேவ சாயலையும் ரூபத்தையும் பெற்ற அந்த மனிதனுடைய வாழ்க்கையில இப்படித்தான் இருக்கும். तो जो नए ज़िंदगी को पाते हैं, जो नए सृष्टि बन जाते हैं, जो ज़िंदगी को पाते हैं, उनके जीवन इस तरह से रहेगा। ஆதாம் அந்த பழத்தை சாப்பிடுவதற்கு முன்பு அவன் இப்படித்தான் இருந்தான். आदम फल को खाने से पहले इस तरह का शरीर को लिए हुए था। அவன் முழு மகிமையோடு இந்த தேவ சாயலின் ரூபத்தையும் உடையவனாக இருந்தான். वो पूरी महिमा को लिए हुए परमेश्वर की स्वरूप और समानता के साथ था। அதை இழந்துட்டான். उसे उसने खो दिया। இயேசு கிறிஸ்து அதை மறுபடி பெற்றுக்கொண்டார். आप इस बात को यीशु मसीह वापस पाते हैं। அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களும் उसके ऊपर जो विश्वास करके ग्रहण करते அவங்க हैं, இப்படிப்பட்ட ஒரு சரீரத்தையும் ஆவி ஆத்துமாவையும் உடையவர்களாகத்தான் அவர்கள் மறுரூபப்படுத்தப்படுகிறார்கள். तब इस तरह की शरीर को लिए हुए आत्मा, मन और देह को लिए हुए बन जाते हैं। எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் इफिसियों के 5वें अध्याय में சபையை குறித்தும் அவரை குறித்தும் சொல்லும்போது அங்க சொல்லிட்டு வர்றார். यहाँ पर कलीसिया और परमेश्वर के बारे में जब कहते हैं तो इस तरह से कहते हैं, அவரை தலையாகவும் நாம் எல்லாம் அவருடைய சரீரமாகவும் சரீரத்தின் அவயவங்களாகவும் அவர் சொல்லுகிறார். यहाँ पर कहते हैं कि हम जो हैं उसके शरीर के अंग हैं और यीशु हमारे सिर बनकर है। அதுல 30ஆம் வசனத்தை, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, इफिसियों के 5वां अध्याय 30वां वचन को पढ़ेंगे, நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் हम उसके देह के अंग है, அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். और यहाँ लिखा गया है उसके मांस, उसके शरीर और उसके मांस और उसके हड्डियों के लिए भागीदार हैं। இதை நல்லா கவனிக்கணும். ध्यान से सुनिए, அவருடைய மாம்சம் அவருடைய எலும்புகளுக்கு உரியவர்களாய் இருக்கிறோம். यहाँ लिखा गया है उसके मांस और उसके जो हड्डियों के लिए हम भागीदार बनकर हैं। லூக்கா 24:39 படிச்சோம், அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவருக்கு மாம்சமும் எலும்புகளும் இருந்தது. तब यहाँ पर लूका के सुसमाचार में पढ़ा कि जी उठने के बाद यीशु मसीह के पास शरीर था और हड्डियां थी, मांस भी था। அப்ப இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, जब हम यीशु मसीह को ग्रहण करते हैं, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது. तो लिखा गया है कि यदि कोई मसीह में है तो वह नया सृष्टि बन जाता है। புது சிருஷ்டினா என்ன? नया सृष्टि यानी மறுபடியும் அந்த ஆதாம் இழந்து போன அந்த முழுமையான தேவ சாயலின் ரூபத்தையும் ஆவி ஆத்மா சரீரத்திலும் மாம்சத்திலும் பெறுவதுதான். तो आदम ने जो चीज़ों को खो दिया है उसी चीज़ों को आत्म, देह और मन में पाना जो है, ये जो है
जी उठना होता है। அதனால தான் அந்த 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய் எல்லாம் புதிதாயின. तो इसीलिए நல்லா கவனிக்கணும். कोरिन्थियों में देख सकते हैं कि यदि कोई नया सृष्टि बनता है तो वो मसीह के अंदर नया सृष्टि हो जाता है, जो पुरानी बातें बीत गई और सब कुछ नया हो चुका है। இத நிறைய பேர் இது புரியறதே கிடையாது. बहुत लोगों को ये समझते नहीं है। உன் ஆவி புதுசாகுது, तुम्हारी आत्मा नया बनता है, எல்லாம் புதிதாகுது. तुम्हारा पूरा जो चीजें हैं सब कुछ नया हो जाता है, सिर्फ आत्मा नया बनता है। அப்படினா அந்த வசனம் போய் तब ये झूठा हो सकता है। கொஞ்சம் கவனிக்கணும், ध्यान देना है। வசனத்தை படிக்கும்போது वचन को जब पढ़ते हैं 2-3 அதற்கு ரிலேட்டடான நிறைய வசனங்களை படிச்சு கோர்வையா படிச்சாதான் அவர் என்ன சொல்ல வர்றாங்கிறது நமக்கு விளங்கும். तब 2-3 वचन को हम ध्यान से पढ़ेंगे, तब जाके परमेश्वर हमसे क्या बताना चाहते हैं करके हम समझ पाएंगे। இங்க வந்து சொல்லிட்டாரு, यहाँ पर परमेश्वर ने कह दिया கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டான், अगर एक मसीह के अंदर आ जाता है புது சிருஷ்டி, वह नया सृष्टि है। அப்படினா उसका मतलब அந்த தேவ மகன் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு சமமா இருக்கிறதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறார்। तो यीशु मसीह की समानता में रहने के लिए प्रभु ने हमें बुलाया है। அது ஒரு வசனம் நல்லா படி, நல்ல वचन முக்கியமான को வசனம் मुख्य वचन है கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல कोलोसी 2 अध्याय में 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல விளங்கும் உங்களுக்கு। यदि आप 9वां 10वां वचन पढ़ेंगे तो समझ में आएगा आपको। ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது। சரீர பிரகாரமாக यहाँ लिखा गया है क्योंकि उसमें ईश्वरता की सारी परिपूर्णता सदेह वास करती है। The fullness of the divinity is completely, perfectly in bodily in Jesus Christ. तो यहाँ लिखा गया है कि उसकी ईश्वरता जो है हम सारी पूर्णता के साथ, परिपूर्णता के साथ हमारे इस शरीर में वास करती है। இது ரொம்ப முக்கியமான तो ஒரு ये जो வசனம்। है बहुत मुख्य एक वचन है। இயேசுதான் முழு தெய்வத்தினுடைய சாயல ரூபமோ। तो यीशु मसीह पूरे भगवान के स्वरूप और परिपूर्णता है। அடுத்த வசனத்தை படிச்சீங்கன்னா அவர் अगले மட்டும் वचन को இல்ல, पढ़ेंगे, उतना केवल नहीं மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள்। इट्स इन प्रेजेंट टेंस। यहाँ लिखा गया उसके अगले वचन में, तुम मसीह में भरपूर हो गए हो, जो सारी प्रधानता और अधिकार का शिरोमणि है। நல்லா புரிஞ்சுக்கங்க, ध्यान से सुनो। பாருங்க, we are perfect in Christ। यहाँ लिखा गया है Now। हम प्रभु में भरपूर हो चुके हैं अभी। அவர் சரீர பிரகாரமா பூர்ணமா இருக்கிறார்। तो परमेश्वर शारीरिक तरह से भरपूर हैं, அப்ப நம்மளும் हम भी சரீர பிரகாரமாக शारीरिक तरह से அவருக்குள் उसके अंदर பூரணமா இருக்கிறோம்। भरपूर है। இது ரொம்ப எளிதா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ये சத்தியம்। बहुत आसान आसानी से समझने वाली एक सत्य है। உடனே நம்ம வந்து இத படிச்சிட்டு நெகட்டிவாவே திங்க் பண்றோம்। हम इसे पढ़कर नेगेटिवली सोचते हैं। அப்ப நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, बहुत लोग पूछेंगे, உலக மனுஷன மாதிரியே நம்மளும் கேட்க பழகிட்டோம், दुनिया के इंसान की तरह हम அதுல भी இருந்து पूछने के வெளியே लिए வரணும், सवाल हो चुके பாசிட்டிவா हैं। திங்க் பண்ணோம்। तो इससे बाहर आना ऐसी सोच से और पॉजिटिवली थिंक करना है। வசனத்தை வசனமாவே திங்க் और பண்ணணும்। वचन को वचन के जैसे ही सिंक करना உலக है। திங்கிங்ல நம்ம வந்து வசனத்தை திங்க் பண்ண கூடாது। दुनिया के सोच के अनुसार हमारे वचन को हमें थिंक नहीं அதனால करना தான் है। நிறைய தெய்வீக ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற முடியாம तो போயிடும்। इसीलिए दैविक बहुत आशीर्वादों को हम पा नहीं पा रहे நீங்க हैं। அழகா சொல்லிட்டார், यहाँ पर सुंदर तरीके से परमेश्वर ने அவருக்குள் कहा, நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள்। This is a present tense। तुम उसके अंदर भरपूर हो गए हो करके लिखा गया है। அப்படியானால் तब यानी ஏன் பலவீனம், क्यों निर्बलता, ஏன் நோய், क्यों बीमारी, ஏன் தரித்திரம், क्यों कंगालपन, ஏன் கண்ணீர் क्यों கலக்கம், आंसू और उलझन है, ஏன் வறுமை, क्यों अकाल है, ஏன் வாழ்க்கையில வெற்றி क्यों இல்லாத हमारे வாழ்க்கை, जीवन में गरीबी है, அப்படின்னு negative प्रभावशाली think जीवन பண்ற। नहीं। इस तरह से बहुत लोग सोचते हैं। அதுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன்। उसके लिए एक चीज मैं कहना ஏன் चाहूंगा, அப்படி இருக்குன்னா, क्यों ऐसे है, நல்லா புரிஞ்சுக்கணும், ध्यान से समझो, நல்லா புரிந்து கொள்ளணும்। ध्यान से समझो। கலாத்தியர்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா गलातियों में जब पढ़ोगे 4ஆம் அதிகாரத்திலே 4 अध्याय में ஒரு வசனம் நீங்க அதை படிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா விளங்கும் உங்களுக்கு। एक वचन पढ़ेंगे तो समझ में आएगा। 1ஆம் வசனத்திலிருந்து, पहले वचन से பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், मैं यह कहता हूँ, சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும்। तो यहाँ लिखा गया है कि वारिस जब तक बालक है, சுதந்திரவாளி is the inheritor of that all the property। तो
तो लिखा गया है यद्यपि सब वस्तुओं का स्वामी है, He is the boss of all the things. लिखा गया है कि वह सब वस्तुओं का स्वामी है, ஆனால் तो भी அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் जब तक वह वारिस बालक है அவனுக்கும் तो भी, அடிமையானவனுக்கும் வித்தியாசமே இல்லை. तो लिखा गया है कि तो भी उसमें और दास में कुछ भेद नहीं। இந்த वचனத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னா इस वचन को समझेंगे ஏன் கிறிஸ்தவர்கள் பலவீனமா இருக்கிறாங்க, क्यों मसीही निर्बल हैं, ஏன் கிறிஸ்தவர்கள் வியாதிப்பட்டு இருக்காங்க, क्यों मसीह जो है बीमार है, ஏன் கிறிஸ்தவர்கள் தோத்து போறாங்க, क्यों मसीह हार जाते हैं, ஏன் கிறிஸ்தவர்கள் வறுமையில இருக்கிறாங்க. क्यों मसीह जो है कंगालपन में है। இங்க நல்லா புரிஞ்சுக்கோ, ध्यान से सुनिए, எல்லாத்தையும் உன்னை எஜமானா மாற்றிட்டார் சிலுவையில. परमेश्वर ने हर चीज को लेकर तुम्हें अधिकारी बना चुके हैं, स्वामी बना चुके हैं। எல்லாத்தையும் ஆளுகை செய்யணும்னு சொல்லி தான் ஆண்டவர் படைச்சார். परमेश्वर ने हर चीज के ऊपर अधिकार करना है इसलिए बनाया, ஆனாலும் फिर भी நீ சிறு பிள்ளையா இருக்கிறாய், இன்னும் நீ வளரல. लिखा गया है कि तुम बालक के समान हो, अब तक नहीं बड़े हो। அவன் பாருங்க, நீ எஜமானா இருந்தா கூட तुम चाहे मालिक நீ रहो, சிறு பிள்ளையா இருக்கிறதுனால छोटे बच्चे हो, इसलिए உனக்கும் ஒரு உன் வீட்டுல இருக்கிற அடிமைக்கும் வித்தியாசம் இல்லை. ரெண்டு பேரும் சேமா தான் तुम्हारे बीच और तुम्हारे जो घर के नौकर हैं या फिर घर में जो दास है उसके बीच में कोई भेदभाव नहीं। இந்த அடிமை என்ற வார்த்தை ये जो गुलामी जो है, दास जो है, பலவீனத்துக்கு அடிமையா மாறுற, तुम जो है निर्बलता के लिए दास வியாதிக்கு बनते அடிமையா हो, மாறுற, बीमारी के लिए दास बनते हो, தரித்திரத்துக்கு அடிமையா மாறுற, कंगालपन के लिए दास बनते हो, பிசாசு மேற்கொண்டு ஜெயிக்கிறதுல நீ தோற்று போகிற, शैतान जो है तुम्हारे पर हावी हो रहा है उसमें हार जा रहे हो। விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு சொல்லி இருக்கிற तुम्हारा வார்த்தையின்படி विश्वास உன்னால जो வாழ है முடியல, दुनिया को जीतने वाली जीत है करके उस शब्द के अनुसार जी नहीं पा रहे சோர்ந்து हो, போகிற, निराश हो जाते हो। எல்லார போல எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு, பெயின் இருக்கு, அது இருக்குன்னு சொல்லிட்டு அதையே உலக மனுஷனை போல பேசுற, तो दुनिया के लोगों की तरह स्ट्रेस है, पेन है करके दुनिया के लोगों की तरह कहते हो। ஆனாலும் நீ கிறிஸ்துவுக்குள் फिर भी பூரணமாய் இருக்கிறாய் என்று வேதம் சொல்லிடுச்சு. तुम मसीह के अंदर पूर्ण हो गए हो करके बाइबल कह चुका है। அது உன் ஆவியிலும் உன் ஆத்துமாவிலும் உன் சரீரத்திலும் மூன்றிலும் வந்துடுச்சு. तो तुम्हारी आत्मा देह शरीर में तीनों चीजों में आ चुका ஆனா है, உன் மனசுல நீ இன்னும் குழந்தையா लेकिन இருக்கிறாய். तुम्हारे मन में अब तक तुम बालक हो। அப்போ நீ கவனமாய் சத்தியத்தை அறியணும். तो सत्य को ध्यान से समझना है। அதே 4 அதிகாரத்துல 2 வசனம் என்ன சொல்லுது वही பாருங்க. 4 अध्याय में दूसरा पद क्या कहता है, தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் जब तक पिता समय को नियुक्त नहीं அவன் करते उस समय காரிய तक அந்த சிறு பிள்ளையா இருக்கிற அந்த எஜமானா இருக்க வேண்டியவன், சிறு பிள்ளையா இருக்கிற அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும், அதாவது வாட்ச்மனுக்கு கூட அங்க இருக்கிற எல்லாருக்கும் நீ கீழ்ப்பட்டு இருக்க வேண்டிய, அடிமைத்தனம் போல இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை तो यहाँ வருகிறது. लिखा गया है, परंतु पिता के ठहराए हुए समय तक रक्षकों और भंडारियों के वश में वह बालक रहता है। 6 வசனம் சொல்லுகிறது, 6वां पद कहता है, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால், तुम जो है पुत्र हो। நல்லா புரிஞ்சுக்கங்க, ध्यान से समझो, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். तो इसलिए परमेश्वर ने अपने पुत्र की आत्मा को जो है अब्बा, हे पिता कहकर पुकारता है, हमारे हृदय में भेजा है। ஆகையால் நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். तो इसलिए तुम अब दास नहीं परंतु पुत्र हो। நீ புத்திரனே ஆனால், और जब पुत्र हुआ இயேசு கிறிஸ்து மூலமாய் तो परमेश्वर के द्वारा, தேவனுடைய நீ சுதந்திரவாளி, you are the inheritor यीशु of God. मसीह के द्वारा तुम परमेश्वर के वारिस बनते हो। the inheriting, அப்படி inheritorங்கற வேர்ட், ஹேர் என்ற வேர்டு நிறைய சத்தியம் அடங்கியிருக்கு. जब हम वारिस कहते हैं तो इसमें बहुत सारा सत्य छिपा हुआ है, அதை இன்னொரு நாள் நான் விளக்கி और சொல்றேன். एक दिन हम समझाएंगे। இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்க போறேன். आज मैं थोड़ा समय आपको प्रार्थना करने के लिए लेने वाला நல்லா हूँ। புரிஞ்சுக்கோ, ध्यान से समझो, ஏன் क्यों நீ பூரணமான அந்த நீ கிறிஸ்துவுக்குள் பூரணத்தை நீ உன் சரீரத்திலேயும் அந்த தேவ சாயல் அடைஞ்சிட்ட. तुमने अपने शरीर में भी परमेश्वर की उस समानता को पहल लिया है, जान लिया நீ है। சிறு பிள்ளையா இன்னும் வளராம இருக்கிற. तुम अब तक बालक बन के बड़े नहीं हो। நீங்க நல்லா ध्यान புரிஞ்சுக்கொள்ளணும். से समझ लीजिए,
நிறைய வசனங்கள் அது இருக்குது. बहुत सारे वचन हैं, இந்த வருகிற நாட்கள்ல உங்களுக்கு சொல்றேன். आने वाले दिनों में बताएंगे। ரொம்ப நிறைய விஷயங்கள் அதுல बहुत सारी அடங்கி இருக்கு चीजें பாருங்க. उसमें छिपी हुई है। நீங்க இன்னும் வளராம சின்ன பிள்ளையாவே இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ள. अब तक हम बड़े नहीं और बच्चे बनकर है मसीह में। அதனாலதான் நிறைய விஷயங்கள்ல நாம இன்னும் பூரணத்தை பெற்றிருந்தும் அதை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறோம். तो इस वजह से पूर्णता को पाकर भी हम उसका अनुभव किए बिना हैं। இத நல்ல நீங்க புரிந்து तो கொள்ளுங்க. इस ஒரே बात को வசனத்தை अच्छी சொல்லிட்டு तरह நான் से அப்புறம் ஜெபிக்க போறேன் பாருங்க. इस तरह से हमें समझना है। एक वचन को कहूंगा, प्रार्थना करेंगे। எந்த அளவுக்கு நீங்க அந்த ஒரு சிறு பிள்ளை மாதிரி இருக்கறீங்கங்கறத வசனம் நிறைய சொல்லுது. तो यहाँ पर बालक के समान किस तरह से हो करके वचन நீங்க कहता பரவாயில்ல வசனத்தை है। படிச்சுக்கங்க. बाद में वचन पढ़ लीजिए। எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல इब्रानियों 5वें अध्याय में இது 12ஆம் வசனம் 13 14 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா यदि 12 13 15 पढ़ेंगे, பவுல் அழகா சொல்றாரு. पौलुस कहता है, காலத்தை பார்த்தா போதகரா இருக்க வேண்டிய உங்களுக்குன்னு சொல்லி விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு. समय के विचार से तो तुम जो गुरु हो जाने चाहिए। தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. तो तुम तो भी यह आवश्यक है कि कोई तुम्हें फिर से जो मूल उपदेश है उसे तुम्हें फिर से सिखाने की आवश्यकता है। இன்னைக்கு சபைகளுடைய நிலைமை என்ன தெரியுமா? आज कलीसियाओं का परिस्थिति क्या है पता है? இன்னும் மூல உபதேசத்தை மனம் திரும்புவதை குறித்தே இன்னும் பேசிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறோம். तो आज भी हम बेसिक जो उपदेश है, फाउंडेशनल उपदेश में हम बात कर रहे हैं। எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, मेरे प्रिय परमेश्वर के बच्चों, நல்ல கவனமாய் கேளு. ध्यान से सुनिएगा। அந்த மூல உபதேசங்களையும் மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரு குழந்தைகளும் பேபிஸாகவே சபையில் இருந்து கொண்டிருக்கிறாங்க எல்லாரும். कलीसिया में सभी लोग एक बालक के समान हैं, ताकि मूल उपदेश जो है उसी बात को बार-बार दोहराना पड़ रहा है। நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களாய் இருக்கிறீர்கள், பால் குடிக்கிற பிள்ளைகளாக விசுவாசிகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ लिखा गया है कि तो तुम तो ऐसे हो गए कि तुम्हें अन्न के बदले अब तक दूध ही चाहिए। பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடியினால் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். तो लिखा गया है कि दूध पीने वाले को तो धार्मिकता के वचन की पहचान नहीं होती है, क्योंकि वह बच्चा है। நல்ல புரிஞ்சுக்காங்க. ध्यान से समझ लीजिए। இன்னும் பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாக பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். இந்த நான் சொல்ற சத்தியம் எல்லாம் இன்னும் வளர்ந்தவங்களுக்கு இது நல்ல வழங்கும். तो जो सत्य मैं आपको कह रहा हूँ, ये जो बढ़ने वाले लोगों के लिए उपयोगित रहेगा। அப்போ அருமையானவர்களே, तो मेरे प्रिय परमेश्वर के लोगों, ध्यान से समझ लीजिए यहाँ पर कितने अच्छी तरह से वचन कहता है। சபை, तो आज कलीसिया जो है, பால் உண்ணுகிற நிலைமையில தான் சபைகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. आज भी कलीसियाएं जो हैं दूध पीने वाली स्थिति में हैं। இது ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். इस बात को परमेश्वर ने लिख के रखा है। மனம் திரும்பு आप भी मन फिरो करके कहते हैं। மூல உபதேசத்தை குறித்து 6ஆம் அதிகாரத்துல சொல்லிட்டு வரார். मूल उपदेश के बारे में 6वें अध्याय में कहते हैं। அதெல்லாம் நான் இன்னொரு நாள் तो उससे मैं अगले दिन कहूंगा। நல்ல கவனமா கேளுங்க. तो आज ध्यान से सुनिए, நாம் அவருக்குள் பூரணராய் हम परमेश्वर के अंदर भरपूर हैं। அடுத்த வாரத்துல அடுத்த எபிசோட்ல நிறைய விஷயத்தை तो சொல்ல अगले एपिसोड में बहुत सारी चीजों को कहेंगे। நீ இன்னும் குழந்தைத்தனத்தை விட்டு வெளியே வரணும். अपने बचपना को छोड़ के बाहर निकलो। நீ எல்லாம் உன் சரீரத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் अपने கொடுக்கிறார். शरीर में परमेश्वर बहुत बड़ी बदलावट देने वाले हैं। ஆவியில மட்டும் இல்ல, आत्मा में केवल नहीं, ஆத்துமாவில மட்டும் இல்ல, सिर्फ केवल मन में नहीं, சரீரமும், तुम्हारा शरीर जो है ஒவ்வொரு நாளும் उसे भी हर दिन வியாதியை மேற்கொள்ளுகிற சரீரமா, बीमारी के ऊपर हावी होने वाले शरीर के கடைசில तौर में மேற்கொண்டு மரணத்தையே மேற்கொள்ளுகிற அளவுக்கு போக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். तो ऊपर जाकर हावी होकर जीत को हासिल करके आखिर में मौत को जीतना जो है ये परमेश्वर की इच्छा है। ஆதாம படைச்சு அவன் அந்த பூமியில சாகிறதுக்காக படைக்கல. परमेश्वर ने आदम की रचना पृथ्वी में आकर मरने के लिए नहीं बनाया। நித்தியமா இந்த பூமியை கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்து தேவனுடைய ஆளுகையை இந்த பூமியில நடத்ததான் மனுஷனை படைச்சார். तो अनंत काल के लिए अधिकार करके परमेश्वर के अधिकार में लोगों को तैयार करने के लिए या उसमें रहने के लिए परमेश्वर ने जीने के लिए बनाया। சத்தியத்தை அறிய விடாதபடிக்கு இன்றைக்கு சபைகளை
பிசாசானவன் குருடாக்கி வைத்ததனால் பலவீனர்களும் வியாதிப்பட்டவர்களும் சின்ன வயதிலே மரிக்கிறவர்களுமாய் சபைகளிலே நிறைந்து तो போய்விட்டார்கள். इस बात को जो समझ नहीं पाते हैं, जो इस बात की समझ को नहीं लिए हुए हैं, वे इस तरह से हैं। எனக்கு அருமையான தேவ मेरे பிள்ளையே, प्रिय परमेश्वर के लोगों, இதிலிருந்து நீ விடுதலை பெறமற்று பூரணத்தை நோக்கி நீ போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். इससे परमेश्वर छुटकारा पाना चाहते हैं और आपको बदलावट को लेना चाहते हैं। ஆண்டவரை நோக்கி பாருங்கள், परमेश्वर की ओर देखेंगे, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். परमेश्वर की ओर देखेंगे। கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு परमेश्वर செய்கிறவராய் महान चीजों இருக்கிறார். को हमारी जिंदगी में करेंगे। நாம் ஜெபிக்க போகிறோம். हम प्रार्थना करने वाले हैं। ஆகவே எனக்கு तो அருமையானவர்களே, इसलिए मेरे प्रिय परमेश्वर के लोगों, ஆண்டவர் நோக்கி பாருங்கள். परमेश्वर की ओर देखेंगे, நாம் ஜெபம் பண்ணுவோம். प्रार्थना करेंगे। இன்றைக்கு आज கர்த்தர் உங்களோடு பேசிக் परमेश्वर आपसे बात कर रहे हैं। என் அன்பான சகோதரனே मेरे சகோதரி, प्रिय भाई और बहन, நீ வியாதியோடு இருக்க आप வேண்டாம், बीमारी के साथ रहने की जरूरत பலவீனத்தோடு नहीं இருக்க है, வேண்டாம், निर्बलता के साथ रहने की நீ जरूरत नहीं है, தரித்திரத்தில் இருக்க வேண்டாம். कंगालपन में रहने की जरूरत நீ नहीं இந்த है। பூமியை ஆளும்படி आप पृथ्वी के पर अधिकार करो, इसलिए தேவன் உன்னை படைத்திருக்கிறார். परमेश्वर ने तुम्हें बनाया है। அந்த ஆசீர்வாதத்தை தான், वो आशीर्वाद को, அந்த பூரணமான அந்த அந்த சாயலையும் அந்த ரூபத்தையும் கொடுக்க உனக்கு தரத்தான் இயேசு उस சிலுவையிலே पूर्ण மரித்தார். स्वरूप को देने के लिए यीशु मसीह कुर्बान हुए क्रूस में। அதை அறியணும். उस बात को समझना है। சிறு பிள்ளைகள் அறிய முடியாது. छोटे बच्चों को नहीं जान नहीं पाएंगे, நீ வளரணும். तुम्हें बढ़ना है। என் அன்பான தேவ பிள்ளையே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, அடுத்த இன்னும் வர நாட்கள்ல आने எப்படி वाले दिनों में வளரணும்ங்கறத சொல்லி தரேன். किस तरह से बढ़ना है करके सिखाते हैं। ஜெபம் பண்ணுவோம். प्रार्थना करेंगे। ஆண்டவரே, இப்படிப்பட்ட இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி. परमेश्वर इस तरह के बच्चों को आशीष करना, பெரிய அற்புதங்களை செய். महान चीजों को करना, ஒவ்வொருவருக்கும் பெரிய காரியங்களை செய்கிறதுக்காய் हर एक की जिंदगी में महान चीजों को करने वाले हो धन्यवाद। உம்முடைய கரத்திலே ஒப்பு मैं हाथ கொடுக்கிறேன். में समर्पित करते हैं। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் यीशु வேண்டிக் मसीह கொள்கிற के நல்ல नाम में பிதாவே, विनती करते हैं, अच्छे पिता। ஆமென், आमेन, ஆமென். आमेन। என் ஆத்துமாவே हे கர்த்தரை मेरे मन ஸ்தோத்திரி. परमेश्वर का धन्य कर, என் முழு பரிசுத்த हे நாமத்தை मेरे ஸ்தோத்திரி. पूरे मन परमेश्वर का धन्य என் कर, ஆத்துமாவே கர்த்தரை हे मेरे मन ஸ்தோத்திரி. परमेश्वर का धन्य कर, அவர் செய்த சகல उसके உபகாரங்களை सारे மறவாதே. उपकारों को न भूलना। ஆமென், आमेन, ஆமென். आमेन। God bless you. परमेश्वर तुम्हें आशीष உங்களுடைய சாட்சிகளை करेंगे, அனுப்புங்க. तुम्हारे गवाहियों को भेजना, இன்னும் நிறைய சத்தியங்கள் இருக்கிறது. और बहुत सारे सत्य நிறைய हैं, பேருக்கு बहुत அறிமுகப்படுத்துங்கள். लोगों को आप बताइए। Please subscribe आप us. subscribe our कर लो। YouTube channel. हमारे जो YouTube चैनल से सब्सक्राइब कीजिएगा। God bless you. परमेश्वर तुम्हें आशीष करेंगे।